ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ரோல் வச்சு நம்ம வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 50-50 ஒயரு, ஹாஃப் வந்து பிளாக் கலர்லேயும் ஹாஃப் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்குது. இப்போது இந்த ஒயரை வச்சு சிவன்கண் நாட்டில் லஞ்ச் பேஸ்கெட் வந்து போட போகிறேன். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து நார்மல் நாட்டில் லஞ்ச் பேஸ்கெட் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, சேம் இந்த சைஸ் தான் வரும். பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக போட போகிறேன். இதே சைஸில் வந்துட்டு சிவன்கண்ணில் வந்து போட சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ இது வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 5.25 அடி தான் எடுத்திருப்போம். இது சிவன்கண் நாட்டு அப்படிங்கிறப்போ நிறைய வந்து ஒயர் தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது போக தான் வந்து இது போல் பேப்பர் ரோலில் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஒயரு 6 அடியில் கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலரில் வந்து 8 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே 6 அடியில் பிளாக் கலரில் 8 ஒயரும் ப்ளூ கலரில் 12 ஒயரும் டோட்டலாக 20 ஒயர் வந்து 6 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவன்கண்ணில் தான் போட போகிறோம். சில டைம் வந்து பேஸ் வந்து நார்மல் நாட்டில் போடுவோம். பட் இந்த பேஸ்கெட்க்கு வந்து பேஸுமே வந்து சிவன்கண்ணில் தான் போட போகிறோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவுக்கும் வந்து ஒரு லைக் கொடுங்க. இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா, ஸோ வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இந்த மாதிரி அளவு வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் தான் வந்து நம்ம 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி அழுத்திக்கோங்க. இப்போ அதே போல் ரோலில் இருக்க ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போது இந்த இடத்துல வைக்கிறேன். எப்போதும் போல் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் ஒரு விரல் கம்மியாகவே மடிச்சுக்கோங்க. சரிங்களா, மடிச்சிட்டேன். இப்போ வந்து நாட் போடலாம். ஃபஸ்ட்டு நாட்டு வந்து எப்போதுமே வந்து சிவன்கண் பேஸ்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து நார்மல் நாட்டு தான் போடுவோம். ஸோ நார்மல் நாட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்குவோம் நம்ம. சரியா, இப்போ அடுத்ததும் வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 4 ப்ளூ 4 பிளாக்கு இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் கலருக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலர் வர்றது போல் வைக்கணும். இப்போ இப்படி வச்சிங்க அப்படின்னா ப்ளூ கலர் வரும். ஸோ இது போல் வைக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம போட போகிறது சிவன்கண்ணு. ஸோ இந்த நாட்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயர் வந்துட்டு எஸ் மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, பெரட்டின பக்கம், அதை வந்து இந்த கேப்பில் வந்து கொடுங்க. நம்ம சிவன்கண் நாட் போடுறதுக்கும் நார்மல் நாட் போடுறதுக்கும் இதான் வித்தியாசம். பட் ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறதுனால, மற்றபடி ஹைட்லலாம் போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டும் ஒன்றா இருக்க மாதிரி, அதாவது நம்ம இந்த ஒயர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 50-50 ஒயர் எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இது போல் வந்து நம்ம போடணும். நீங்கள் நார்மலாக சாதா ஒயர் எடுத்து இதே பேஸ்கெட் வந்து சாதா ஒயரில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு எப்போதும் போல் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ அடுத்ததாக இன்னொரு ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்கா, அதே போல் இப்போ ஜாயின் பண்ணும் பொழுது இந்த சைடு ப்ளூ கலர் இருக்கிறது போல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இது வந்து நார்மல் நாட்டு, ஒரு நார்மல் போட்டோம். அடுத்து சிவன்கண் போட்டோம். இப்போ அடுத்து நம்ம போட போகிறது வந்து நார்மலு. நீங்கள் இதே அளவு எடுத்து கூட நீங்கள் வந்துட்டு சாதா ஒயர் வச்சு போடுங்க. அளவு இதே தான் வரும். நான் டிசைனுக்காக இதை போடுறேன், அவ்வளோதான்.
இப்போ இது வந்து நார்மல் நாட்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு போடணும். இப்போ ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து போட போகிறது வந்து சிவன் கண் நாட்டு. அதுக்கு வந்து ஒயர் எப்படி இருக்கணும், இங்கே ஒயிட் கலர் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் கலர் வரணுமா. இப்போது இந்த ஒயருக்கும் அடியில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எஸ் மாதிரி ரன்னிங் ஒயரை திருப்பிட்டேன். இப்போது லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற இந்த பெரட்டின பக்கத்தை எடுத்து இந்த சைடு விடணும். எனக்கு பேஸில் வந்துட்டு சிவன் கண் போட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பேஸ் எப்போதும் போல் நார்மல் நாட் போடுறது போல் கூட போட்டுக்கிட்டு ஹைட்டில் வந்துட்டும் சிவன் கண் போடலாம். அது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து ஈக்குவல் படுத்திக்கோங்க. ஈக்குவல் இல்லைன்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். இல்லைனா ஹைட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு சைடு ஒயர் அதிகமாக இருக்கும், இல்லைனா ஒரு சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் பிரச்சனை. இப்போது ப்ளூ கலரில் வந்து 4 ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போது இந்த சைடு ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு இந்த பிளாக் இருக்கிறது போல் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்துட்டு ஒயிட் வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். அதனால் இப்போ போட போகிறது வந்து நார்மல் நாட்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டது வந்து சிவன் கண்ணுங்கிறதுனால இது வந்து நார்மல் நாட்டு. இப்போ அடுத்து இன்னொரு பிளாக் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு அடுத்து சிவன் கண் நாட்டில் போடணும். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரும் 20 ஒயரில் நம்ம வந்து 5 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 15 ஒயரையும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கலர் மட்டும் இங்கே நீங்கள் சாதா ஒயரில் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இது போல் 50-50 ஒயர் போட்டிங்க அப்படின்னா இது போல் வந்துட்டு நம்ம வந்து கலர் மட்டும் பார்த்து போடுங்க, சரியா. இப்போ நான் வந்துட்டு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா. இதே அளவு வந்து நீங்கள் சாதா ஒயரும் எடுத்து நார்மல் ஒயர் இருக்குங்களா அதுலேயும் போட்டிங்கனாலும் ரொம்பவே அழகாக தான் வரும், சரியா. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருந்த 20 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 ப்ளூ, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் ப்ளூ, இது போல் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு ஒயரையே அளந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். எந்த இடத்துல முடியுதோ கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு லைன் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா சிவன் கண்ணில் போடணும். ஏன்னா இப்படி பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு நார்மல் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டுன்னு இருக்கணும். இப்போது ப்ளூ கலரை எடுத்துக்கோங்க. ஏன்னா பேஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் 4 லைன் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ வந்து இதை அளந்துக்கோங்க. எந்த இடத்துல முடியுதோ அதை அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போது இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது சிவன் கண்ணில். இப்போ இந்த இடம் ஸ்டார்ட் பண்ண போகிறது சிவன் கண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மடக்கின இடத்த இப்படி ஒரு அழுத்தி விட்டுட்டு இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயர் மேல் நோக்கி இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை வந்து இது போல் இப்படி நமக்கு லெஃப்ட் சைடு பெரட்டின பக்கம் வர்றது போல் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் தான் நம்ம மடித்து விட்டோம். ஸோ இந்த இடத்த வச்சு பிடிச்சிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை வந்து எஸ் மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த கேப்பில் விடுங்க. விட்டதுக்கப்புறம் பெரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படியே மேலே எடுத்து விட்டுருங்க, சரியா. இப்போ அப்படியே டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டது வந்து சிவன் கண் நாட்டு. சிவன் கண் நாட்டு வந்து இது போல் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போது இது நார்மல் நாட்டு, இது சிவன் கண். இப்போ அடுத்தது வந்து நார்மல் நாட்டு. ஏன்னா இங்கே வந்து சிவன் கண்ணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம நார்மல் நாட்டு போடணும். இப்போ அடுத்து வந்து சிவன் கண். சிவன் கண்ணுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. பெரட்டின பக்கம் நமக்கு லெஃப்ட் சைடு வரணும். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து எஸ் மாதிரி திருப்பிட்டு இந்த கேப்பில் கொடுத்து இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹைட்டில் பின்ன போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிவன் கண் வந்து இப்படி தான் போடணும். ஏன்னா இங்கே ஒயர் ஜாயின் பண்ணதுனால நம்ம வந்துட்டு ஒயரை வச்சு நம்ம போட்டிருப்போம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடும் பொழுது ஒரு சிவன் கண் ஒரு நார்மல் நாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட வேண்டியது தான்.
பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒயிட் இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒயிட் வரணும், அது போல் நான் எடுக்கலை. சாதாரணமாகவே ரன்னிங் ஒயர் எப்படி எடுப்பீங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஒயிட் இருக்க மாதிரி எடுக்கணும்னா ரோலில் இருக்கிற இன்னொரு பகுதியிலேருந்து தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் நார்மலாகவே வந்து பின்னுறேன். வந்து சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். இப்போ நார்மலு சிவன் கண்ணு நார்மல்னு போட்டு நம்ம வந்துட்டு இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சைடு ஒயரை அளந்து விட்டுறணும். இப்போ அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து நார்மல் நாட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது நடு லைனு. நம்ம வந்து 4 லைன் வந்து பேஸில் வந்து ப்ளூ கலரில் போட போகிறோம். ஸோ நடு லைனுக்கும் இந்த பக்கம் வந்து 2 லைன் போடணும், இந்த பக்கம் வந்து ஒரு லைன் வந்து நம்ம போடணும். இப்போ நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நம்ம நார்மலாக நம்ம எப்போதுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, பேசிக் நாட் போட்டு, அதே போல் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் காட்டுறேன். ஸோ இந்த லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்க, இங்கே கடைசி வரைக்கும் நான் பின்னிட்டேன். சரியா? இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது வந்து நடு லைனு. இதுக்கும் மேல் பகுதியில் ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னொரு லைனும் நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் திருப்பி வச்சு இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நடு லைனுங்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா சேம் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதனால். இப்போது சைடு ஒயரை அளந்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல முடியுது. இப்போ வந்து நம்ம இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சிவன் கண்ணில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நார்மல் நாட்டு தான். ஸோ இது அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த சைடு ரன்னிங் ஒயரு, மடித்த ஒயரு அடியில் இருக்கணும், மேல் பகுதியில் இருக்கிறது ரோலில் இருக்க ஒயராக இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து நம்ம போட போகிறது பார்த்திங்க அப்படின்னா சிவன் கண் போட போகிறேன். சரியா? இப்போது இந்த இடத்துல வந்து நார்மலு, அடுத்து சிவன் கண். இந்த கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிவன் கண் வரணும். இந்த ஒயரை வச்சு சிவன் கண் வரணும். கேப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் நாட்டு. ஸோ இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா கேப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட போகிறது நார்மல் நாட்டு, அடுத்து ஒரு சிவன் கண். இதே போல் நம்ம வந்து போட வேண்டியதுதான். போட்டுட்டு இந்த சைடும் ரன்னிங் ஒயரை வந்து அளந்து கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இது வந்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஒரு லைன் வந்து ப்ளூ கலரை வச்சு போடணும். டோட்டலாக நமக்கு 4 லைன் வந்து கிடச்சிரும். இப்போ நான் பேஸில் வந்துட்டு இந்த 4 லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ நாட் போட்டது அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? பாருங்க, ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் நான் பின்னிட்டேன். நடு லைன் இந்த ஒரு நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த சைடு 2 லைன் போட்டோம். திருப்பி வச்சு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டேன். இப்போது இந்த நாட்டை வந்து அவுத்து விட்டுடலாம். ஏன்னா இது வந்துட்டு நமக்கு ப்ளூ கலரு பின்னியாச்சு. இப்போது வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பின்னோம் இல்லைங்களா, ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு சேம் அதே போல் தான். அது வந்து 4 லைன் பின்னோம், இது வந்து ஒரு 3 லைன் பின்னுங்க. ஏன்னா பேஸ் வந்து நம்ம 10 லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பேஸ் வந்து இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு 4 லைன் வந்து பிளாக்லையும் 4 லைன் வந்து இந்த சைடும் பிளாக்கில் வந்துட்டு 4 லைன் வந்து போட்டுடலாம். இப்போ இங்கே வந்து நார்மல் நாட்டில் இருக்குது, இந்த சைடு தான் கேப் அதிகம் இருக்குது. ஸோ வந்து நம்ம சிவன் கண் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ இது வந்து இந்த இடத்துல அப்படி வைக்கிறேன். ரன்னிங் ஒயரை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு சரியா? இப்போ ஒயர் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் வந்து சைட்லேயும் வந்து ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, சைடில் பாருங்கள் பிளாக் கலர் ஒயர் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ சைட்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது போல் நம்ம சிவன் கண் நாட் போடும்பொழுது நம்ம ஒயர் வந்து அதிகம் இழுத்துருவோம். ஸோ வந்து சைட்லேயும் வந்து நார்மல் நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சிவன் கண் நாட்டுக்கு மட்டும்
இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும், அதனால தான். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நார்மல் நாட்டு, அடுத்து சிவன் கண் நாட்டு, நார்மல் நாட்டு. ஓகேவா? இப்போ இதே போல் நம்ம பின்ன வேண்டியது தான். இப்போ வந்துட்டு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு. இப்போ பாருங்கள், பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு 4 லைன் வந்து ப்ளூ கலரில் போட்டோம். இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைனும் வந்துட்டு நான் வந்து பிளாக் கலர் போட்டிருக்கேன். ஏன்னா பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 4 லைனாக போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஹைட் பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே வந்து இந்த சிவன் கண்ணுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து ஒயர் சொருகுவோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து நாட் அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் நம்ம வந்து கார்னரில் வந்து ஒரு ஒயர் வந்து சொருகிக்கலாம். இந்த பிளாக் இல்லை ப்ளூ எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ப்ளூ கலரில் வந்து எடுத்துக்கிறேன். 4 கார்னர்லேயும் வந்து சொருகிடலாம். எப்போதுமே வந்து நம்ம சிவன் கண் பேஸ்கெட் போட்டோம்னாலே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வெட்டிக்கிறேன். ஏன்னா சொருகணும் இல்லை, அதனால். சிவன் கண் நாட்டு நம்ம போட்டோம்னாலே கார்னரில் வந்துட்டு ஒயர் சொருகிடுவோம். அப்போ தான் வந்து நமக்கு சரியாக வரும். சேம் அதே போல் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து 2 கலர் இருக்குது இல்லைங்களா, எந்த கலரில் வேணாலும் சொருகிக்கோங்க. சரிங்களா? சைடில் வந்து நமக்கு 5 நாட்டு கிடைக்கும். பட் ஓகே, எந்த கலர் உங்களுக்கு இஷ்டமோ அதில் வந்து சொருகிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து சொருகிக்கலாம். சரியா? இப்போது கார்னரில் சொருகிட்டேன். அதே போல் 4 கார்னர்லேயும் ஒயர் வந்து சொருகிடலாம். ஓகேங்களா? இப்போ 4 கார்னர்லேயும் நான் வந்து ஒரு ஒயர் சொருவிட்டேன். நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் தான் சொருகியிருக்கேன். நம்ம வந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் சிவன் கண் பேஸ்கெட் போடுவோம் இல்லைங்களா, சேம் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலரில் வந்து 4 லைன் ஹைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து சாதா நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து சாதா நாட்டுக்கான ஒயரு, இது வந்து சிவன் கண்ணுக்கான ஒயரு, இது சாதா நாட்டு. ஸோ இந்த சாதா நாட்டு, அதாவது நார்மல் நாட்டு ஒயருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிவன் கண் பேஸ்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் நாட் பேஸ்கெட்டை விட இது வந்து ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். லஞ்ச் பேஸ்கெட்லாம் வந்து பசங்க கீழே வைக்கிறது கொள்வது அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து சிவன் கண்ணில் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா உழைக்கும். இப்போது ஒரு நார்மலாக ஒரு சிவன் கண் போட்டேன். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வரணும். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல காட்டுறேன். நான் வந்து ஒயர் ப்ளூ கலர் சொருகி இருக்கேன் இல்லைங்களா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த நான் வந்துருச்சு, இந்த இருக்கா. இந்த இடத்துல நாட் போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பாருங்கள், இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இந்த இருக்கு பாருங்கள் ப்ளூ ஒயரு. இதை வச்சு இப்போ நம்ம சிவன் கண் நாட் போடணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது நார்மல் நாட்டு. ஸோ வந்து சிவன் கண் நாட்டு வந்து நம்ம போடணும். இப்போ கார்னரில் வந்து சிவன் கண் நாட்டும் வரலாம். நீங்கள் பேஸ் போடுறத பொறுத்து சிவன் கண் நாட்டும் வரும், இல்லை நார்மல் நாட்டும் வரும். பேஸ் வந்து நம்ம வந்து 20 போட்டிருக்கோம் இல்லைங்களா, 20 ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் 21 கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த இடத்துல மாறும், அந்த மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இப்போ சிவன் கண் நாட் போட்டேன். இப்போ அடுத்து பிளாக் கலர் ஒயரில் வந்து நான் இப்போது நார்மல் நாட்டு போடணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கேப்பில் வந்து ஒயர் சொருகியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போது அடுத்து சிவன் கண்ணு நார்மலு, சிவன் கண்ணு நார்மலு, அடுத்து கார்னரில் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு சிவன் கண் போடுவோம். ஸோ இந்த சைடு வந்து கார்னரில் வந்துட்டு நார்மலு, அது மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு வரும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் சொருகியிருக்க ஒயர் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கே போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த கார்னரில் வந்து சிவன் கண் போட்டோம். பட் இந்த கார்னரில் வந்து நார்மல் நாட்டு வருது. ஏன்னா இங்கே இப்போ சிவன் கண் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நான் நார்மல் நாட்டாக போடுறேன். சரிங்களா? கார்னரில் வந்து சிவன் கண்ணும் வரும், நார்மலும் வரும். எந்த நாட்டு அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு வாங்க. உங்களுக்கு கார்னரில் சிவன் கண் வந்தாலும் சரி, நார்மல் வந்தாலும் சரி. இப்போ நார்மல் போட்டேன், அடுத்து சிவன் கண் நார்மலு. ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 4 லைன் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். சரியா? நான் போட்டுட்டு காட்டுறேன் ஒரு சுற்று.
ஒரு சுற்று ஃபுல்லாகவே பின்னி கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். எப்போதும் போல் நம்ம பின்னிட்டு வந்த லைனில் சொருகிடலாம். ஒரு 3 நாட்டுக்கு வந்து நான் சொருகிறேன். ஒரு சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா சிவன் கண் வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து நார்மல் நாட்டு வந்திருக்கு. இது போல் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மாறி மாறி தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போட போகிறேன். ஏணிப்படி முடிச்சு நம்ம நார்மல் பேஸ்கெட்க்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஏன்னா நாட்டில் தான் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறோம். ஸோ ஒவ்வொரு லைன்லேயுமே நமக்கு வந்து நார்மல் நாட்டில் தான் வரும். சிவன் கண் நாட்டில் வந்துட்டு நமக்கு ஏணிப்படி முடிச்சு வராது. ஸோ நம்ம எப்போதும் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஏணிப்படி முடிச்சில் எந்த சேஞ்சும் வராது. சிவன் கண் பேஸ்கெட் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து சேஞ்ச் வராது. இப்படி பின்னாடி இருக்க ஒயரை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வரும். இதே போல் 4 லைன் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 4 சரிங்களா? 4 லைன் பின்னதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணணும். நான் சேஞ்ச் பண்ணுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர், இதை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து 3 நாட்டுக்கு சொருகியிருக்கோம், அதுவே வந்து போதுமானது. இப்போ பாருங்கள், ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் பின்னிட்டேன். இப்போது இந்த 4 லைனுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை ப்ளூ கலரை கட் பண்ணி விட்டுட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகிடலாம். பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து ரெண்டு 3 நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுருங்க. இப்போது இந்த ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இதில் தான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பிளாக் கலர் ஒயரு ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் 2 கலர் எடுப்பீங்க இல்லைங்களா? அதில் எந்த கலரு செகண்ட் கலராக எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். அதுக்கப்புறம் 4 லைன் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். நான் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் பின்னிட்டேன். இதுக்கப்புறம் இதையும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த 4 லைன் வந்து ப்ளூ கலர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் ஹைட் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன். இப்போ எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே போல் 4 லைனுக்கு வந்துட்டு கலர் மாற்றி நம்ம வந்து பின்ன வேண்டியது தான். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு பின்னிட்டு வந்த லைனில் வந்து சொருகிடுங்க. நமக்கு இந்த அளவு வந்து ஹைட் வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம பின்ன வந்து ஒயர் வந்து சொருகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு இருந்தால் போதும். சரிங்களா? ஒரு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். மீதி எல்லாமே வந்து நம்ம பின்னிடலாம். சரிங்களா? கூட அப்போ தான் நல்லா ஹைட்டாக கிடைக்கும். நாட் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் சிவன் கண் டிசைன் வந்து பார்க்க நல்லா அழகாக தெரியும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டேன். இப்போ கடைசியாக வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 1 2 3 4 5 லைன் பின்னிருக்கேன். அதாவது 5ஆவது லைனை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மடக்கி வந்து சொருகி விட்டுடலாம். 4 லைன் வந்து வெளியில் தெரிகிறது போல் இருக்கும். இப்போ ஒயர்லாம் வந்து சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் இதோட முடிச்சிக்கலாம். நான் வந்து ஏணிப்படி முடிச்சும் போட்டுட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டு சொருகி விட்டுடலாம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி வந்து சொருகணும். இப்போ ஒரு இடம் மட்டும் நான் வந்து சொருகி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இங்கேருந்து வருது ஒயரு. இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சொருகணும். அப்படி சொருகும் பொழுது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும். டைட்டாக இழுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து இப்படி சொருகிற மாதிரி இருக்கும், அடுத்தது இப்படி சொருகிற மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வரும். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அப்படி கிராஸாக கூட சொருகி விட்டலாம். இப்போ பாருங்கள், நான் கிராஸாக சொருகிறேன். அது சொருகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் லைனை மட்டும் ஸ்ட்ரைட்டாக சொருகிட்டு அடுத்தடுத்த லைனை வந்து கிராஸாக சொருகிடலாம்.
இப்போ இதில் வந்துட்டு இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக சொருகிறேன். இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சொருகணும். இல்லை நான் வந்து ஜிக்ஸாக் மாதிரியே சொருகிறேன் அப்படின்னா இங்கே சொருகிட்டு அடுத்து இப்படி வரும். நேராக தான் நம்ம எப்போதும் நார்மல் நாட்டுக்கு சொருகும் இல்லைங்களா, அது மாதிரி சொருகலாம். இல்லை அப்படி கிராஸாக சொருகிட்டு போகிறோம். கிராஸாக சொருகும்பொழுது சீக்கிரம் சொருகிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நான் எல்லாமே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது சொருகினதுக்கப்புறம் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டில் தான் போடணும். சரி, 21 லைன் வந்து ஹைட்டில் வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, நம்ம எடுத்த அளவுக்கு 21 லைன் வந்து நமக்கு வந்திருக்கு. இது வந்து லஞ்ச் பேஸ்கெட் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து உள் ஒயர் எல்லாமே சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் தான் போடணும். நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது சிவன் கண்ணு ப்ளஸ் வந்து நல்லாவே பேஸ் எல்லாம் வந்து நல்லா அகலமாக போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா உள் ஒயர் கொடுத்து ஸ்ட்ராங்காக போட்டிங்க அப்படின்னா நிறைய பொருள் கேரி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.